இப்போ நீங்கள் ஆயிஷான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ரவுடி பேபி, அவ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்களோடது. பட் சில ஏதோ காரணத்தினால அவங்க கண்டினியூ பண்ண முடியல. அக்ஷயத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து விதி. விதி இஸ் சாம் மீடியா அவங்களோட ப்ராஜெக்ட். அதுலேயும் அப்படிதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்டர்லி கேரக்டர், அம்மா கேரக்டர் பண்ணேன் நான். அதில் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. அவங்களோட ஒர்க் பண்ணது, பேமெண்ட்லாம் பக்காவாக வந்துடும். அதுதானே ரொம்ப முக்கியம். கரெக்டாக வந்துடும். 1ஆம் தேதி ஆனால் பக்கா பேமெண்ட் வந்துடும். எங்கேயும் கோவப்பட்டது இல்லைங்களா சார்? தெரியாம கேட்டுட்டா படலைன்னா அது தப்பு. அவரு வைஜி சார் இல்லை, அவர்கிட்ட நாங்கெல்லாம் திட்டு வாங்கணும். வாங்கலைன்னா ஸோ இது எங்கேயுமே உங்களுக்கு ஒரு சிரமமாக நீங்கள் பார்த்தது இல்லையா? சிரமமாக தான் இருக்குது. பட் அதான் சொன்னேனே, பாவம் அவங்கள நான் குறை சொல்லலை. சரி, இப்போ வந்திருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நம்மளெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அவங்க சீரியல்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க, படங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம ரேவதி மேமோடைய கம்பேக்னால உங்களுக்கு கிடைச்ச ஏதோ ஒரு பட வாய்ப்பு வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். அது வந்து உண்மையா? அதான் நான் சொன்னேனே, அந்த மலையாள படம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய ஹை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச போத் பெரிய திரை மற்றும் சின்ன திரையில் ரொம்ப ஆண்டு காலமாக நம்ம எல்லாரும் மனசையுமே வந்துட்டு கொள்ளையடிச்ச யுவஸ்ரீ மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அழகாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவுட்ஃபிட், உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ், அப்புறம் சொல்லவே வேண்டாம் உங்களுடைய அந்த ஐகானிக்கான அந்த மச்சம். எஸ், ஸோ ஆல் டுகெதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுடைய ஒர்க்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு, காட்ஸ் கிரேஸ். ஓகே. சந்தியா ராகம்ல நாங்கள் பார்க்குறோம் புதிய ஒரு கெட்டப்ல பாட்டி கெட்டப். இதுக்கு வரைக்கும் நீங்க அந்த மாதிரி ரோல் பண்ணது இல்ல? பண்ணது இல்ல. ஓகே. சோ எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நம்மளுடைய மக்கள் எப்படி உங்களை வரவேற்க? மக்களுக்கு ஆல்ரெடி சந்தியா ராகம் நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்காக தான் போனேன் ஆக்சுவலா. ஆல்ரெடி வந்து சந்தியா ராகம் மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் இன் தட் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 90ஸ்ல இருந்து நீங்க மீடியால இருக்கீங்க, சினிமால இருக்கீங்க. மறுபக்கம் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? எஸ், ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல வந்தப்போ அந்த அந்த ஒரு படமும் பண்ணேன். ஓகே. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளோ மூவிஸ்ல, எவ்வளோ சீரியல்ஸ், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்றத நிச்சயமா மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இருக்கும். அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் சபதம்னு ஒரு படம். ஆக்சுவலாக அது ராம்கி சீதா அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்போது அதில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆன் பிக் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் வரிசையாக படங்கள் வர ஆரம்பிச்சிது பை காட்ஸ் கிரேஸ். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான், பட் நிறைய படங்கள் பண்ணேன். அதில் மறுபக்கமும் ஒன்று. அண்ட் தென் சின்ன தம்பி ஆஃப்கோர்ஸ், அண்ட் கேப்டன் பிரபாகரன். அப்படியே மை ஜேர்னி கண்டினியூ. ஓகே. ஸோ நீங்களே சொன்னீங்க குட்டி குட்டியாக நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியாச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, லக் இஸ் ஆல் தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. லக்கும் கூட தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 100%. யா. ஸோ ஓகே, அது நம்ம ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் உங்களுடைய அந்த ஒரு அழகுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் மட்டும் ஹீரோயினாக ஆகியிருந்தா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு கலக்கியிருக்கலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல சம்திங் ஹேஸ் பீன் மிஸ்ட் இல்லையா? அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல. ஐ ட்ரைட் மை பெஸ்ட். ஓகே. நான் வந்து ட்ரை பண்ணாமலாம் இல்லை. ஐ ஹவ் மெட் ஆல் த கிரேட் டிரெக்டர்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக் ஷுட் பி ஃபேவர்டு. ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் லக்கு ஃபேவர் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், என்ன தான் வந்து டேலண்டடாக இருங்க, பட் அந்த லக்கு வந்து கூடவே ஒட்டிட்டு வரணும் நமக்கு, இல்லைன்னா நத்திங் வில் ஹேப்பன். அண்ட் நீங்கள் மிஸ் பண்ண ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? கிட்ட வந்தது என்னதான் வந்து கேட்டாங்க, பட் ஏதோ ஒரு விஷயத்தினால ஐ மிஸ்ட் இட், பட் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அந்த மாதிரி? சூப்பர் ஹிட் இல்லை, சூப்பர் ஹிட்டும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து மலையாள படம், ஃபாசில் சார் டைரக்ஷனில். அது அந்த படத்தோட பேர் வந்து காக்குத்தி என்ற காவில் அப்பு பந்தாடிகள் அப்படின்னு. அப்போ ஐ வாஸ் நியூ.
நியூ டு ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி. அதாவது நியூனா அப்போ தான் ஐம் ட்ரைங். ஸோ எதுலேயுமே நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ வந்துட்டு அந்த படம் வந்து ஃபாசில் சார் என்னை கூப்பிட்டு டயலாக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேம்மா நாங்கள் இன்னொரு லீட் ஆர்டிஸ்டோட டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அது வந்த உடனே நாங்கள் வந்து வில் கம் பேக் டு யூ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வேறு ஷூட்டிங் அவங்க ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க போல இருக்கு, எனக்கு தெரியாத. ஐ வாஸ் நாட் அவேர். அப்போ வந்து சொன்னாங்க, இல்லைம்மா நான் எங்கள் அப்பா வந்து கேட்டார். அப்போது இல்லைம்மா சாரி, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து ஏதோ அவங்களுக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சான். ஸோ கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வெல்லோன் ஆர்டிஸ்ட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அவார்டெல்லாம் வாங்கி அவங்களுக்கும் அந்த ஆர்டிஸ்டாக நடித்தவங்களுக்கும் அவார்ட் கிடச்சி. So I really missed it. And I missed Fazil sir also. Yeah, he's a legend actually. Of course. And தமிழ்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? தமிழ்ல ஒரு வாய்ப்பு வந்து it got missed. தமிழ்ல இல்லை, நான் வந்து கேரக்டர் ரோல்ஸாக பண்ண ஆரம்பிச்சதுனால பெருசாக எனக்கு லீட் ரோல்ஸ் வரல. அவன் வந்தது ஆக்சுவலி செகண்ட் லீட் மாதிரி பண்ணேன். அது ஜீவா சாரோட டைரக்ஷனில் அவரே கேமரா அண்ட் டைரக்ஷன் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் பாதியிலே நின்று போச்சு. ஓகே ஓகே ஓகே. அது வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஒரு இது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க. பட் அதிலிருந்து நாங்கள் அலசி ஆராய்ந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனுடைய லிஸ்ட் வேரியேஷனாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்வீட் மெமரிஸ் பற்றி நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து பொன்மகள் வந்தா. ஓய்யா ஓகே. அது வந்து எனக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் ஆஃப் மை கேரக்டர். அதாவது எப்பவுமே நான் அழுதுகிட்டு அப்படி தான் சோபராக தான் கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பொன்மகள் வந்தாலில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடு, எனக்கு ஒரு ரூடாக பேசுறது, ஒரு நெகட்டிவான ஒரு ரோல். அண்ட் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங். லைக் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் என் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு இது சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஆயிஷான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ரவுடி பேபி, அவ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்களோடது அங்கே. பட் சில ஏதோ காரணத்தினால அவங்க கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறமே எங்கள் ட்ராக்கெல்லாம் கூட அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ எனிவேஸ் தட் வாஸ் நைஸ். எஸ். அண்ட் அடுத்து வந்து விதி. விதி இஸ் சான் மீடியா அவங்களோட ப்ராஜெக்டு. அதுலேயும் அப்படி தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்டர்லி கேரக்டர், ஒரு அம்மா கேரக்டர் பண்ணேன் நான் அதில். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக அவங்களோட ஒர்க் பண்ணது. ஏன்னா வந்து அவங்க நல்ல ப்ரொடக்ஷன், நம்பி போகலாம் அவங்கக்கிட்ட. என்ன சொல்கிறது, கரெக்டாக இருப்பாங்க, ஒர்க்லலாம் கரெக்டாக இருக்கும். டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா சேஞ்சஸ் இருக்காது. அண்ட் பேமெண்ட்லாம் பக்காவாக வந்துடும். அதுதானே ரொம்ப முக்கியம். கரெக்டாக வந்துடும். 1ஆம் தேதி ஆனால் பக்கா பேமெண்ட் வந்துடும். அண்ட் கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே வெரி ஸ்வீட், வெரி நைஸ், நல்லா இருந்துச்சு. சூப்பர். அடுத்து எங்கள் வீட்டு பெண். எங்கள் வீட்டு பெண், எஸ், திஸ் இஸ் மை குரு வைஜி மகேந்திரன் சன், அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணது. நான் இது மறக்கவே மாட்டேன். ஏன்னா ஜீ தமிழில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணோம், எங்கள் வீட்டு பெண். ஸோ இட் இஸ் ரியலி அ மெமரபிள் ஒன். என்னென்னா அவங்க சில காரணங்களால் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டாங்க. பட் ஆக்சுவலாக நல்ல சப்ஜெக்ட் தான் அது. ஒரு அதாவது ஹஸ்பண்ட் இல்லாமல் 3 பொண்ணுங்களை வளர்க்குற ஒரு அம்மா. அந்த பொண்ணு வந்து தலையெடுத்து, அந்த ஹீரோயின் கேரக்டர் அவள் தலையெடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. தேங்க்ஸ் டு வைஜிஎம் சார் அண்ட் ஹிஸ் சன் ஹரிஷ். நெக்ஸ்ட் வந்து வசூல் சக்கரவர்த்தி. அகெயின் வைஜி மகேந்திரன் சாரோட ப்ரொடக்ஷன் தான் அது, அவரோட டைரக்ஷனில். தட் வாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அது நான்லாம் என்னையெல்லாம் காமெடியெல்லாம் பண்ண வச்சாரு. ஐ மீன் நான் அதில் ஒரு பிராமின் கேர்ளாக வருவேன். ஸோ டிப்பிக்கல் அந்த பிராமின் லாங்குவேஜ்லாம் பேச வச்சு, மடிசாரெலாம் கட்டி, எனக்கும் வேணுவர் வந்துக்கலாம் ஒரு டுவெட் சாங்லாம் வச்சு, லைக் ஹீ ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த செட்டுக்குள்ளே எப்போவுமே. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு வைஜி மகேந்திரன் சார் பிகாஸ் அண்ட் ஹீ கேவ் மீ திஸ்
ஆப்பர்ச்சுனிட்டி. அவரோட ஸ்டேஜ் பிளேஸும் நான் பண்ணியிருக்கேன், தியேட்டர்லேயும் இருந்திருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு அவரோட சீரியல்ஸ்லேயும் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட எல்லா சீரியல்ஸ்லேயும் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வைஜி மகேந்திர சார் பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசணும். அவர் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் எனி குட் திங், வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காரா? வாழ்க்கையில் இல்லை, ஒழுங்காக பங்க்சுவலாக வான்னு சொல்லுவார். அதுதான் என்னோட ட்ராபேக்கு. டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், எப்பவுமே லேட்டாக தான் போவேன். நான் சீக்கிரமாக வந்துட்டேன்னா நீ ஏன் வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாரு. சார் நான் தான் சார் வந்தேன், என்றைக்கோ ஒரு நாள் தான் சார் லேட்டாக வரேன். நீ என்றைக்கோ ஒரு நாளா? எப்பவுமே 6 மணின்னா 6:10 எல்லாம் 6:15 தான் வருவேன் அப்படின்னு. அவ்வளோதானே சார், அதுக்கப்புறம் தாண்ட மாட்டேன் சார் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவார். சில சமயம் தியேட்டரில் ஐ மீன் எல்லாமே ஆன் ஆகி செகண்ட் பெல்லும் கொடுத்துருப்பாங்க, நான் பொட்டி தள்ளிட்டு ஓடுவேன் நான் பேக் ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கு. எங்கேயும் கோவப்பட்டது இல்லைங்களா சார்? தெரியாம கேட்டுட்டேன்னா படலைன்னா அது தப்பு. அவரு வைஜி சார் இல்லை, அவர்கிட்ட நாங்கெல்லாம் திட்டு வாங்கணும். வாங்கலைன்னா எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு என்னடா இன்னும் இன்னைக்கு திட்டவே இல்லை, ஏன் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி திட்டு வாங்கி நீங்க ஏதாவது மனமுடைந்து அழுதுருக்கீங்களா? நிறையா அழுதுருக்கீங்களா? அழுதுருக்கேன், நான் கோவப்பட்டிருக்கேன். அவர் மேலேயே கோவம் வந்துடும் எனக்கு. பேச மாட்டேன், மூஞ்சி தூக்கி வச்சுப்பேன். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒரு அது ஒரு காலம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அது ஒரு காலம்லாம் இல்லை, இப்போதான் ஒரு few years back. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அலைகள். வாவ், அது யார் கேட்டாலுமே வாவ் சொல்லுவாங்க அந்த சீரியலில். ஏன்னா அதில் நடித்தவங்களும் சரி, அதை பார்த்தவங்களும் சரி. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல், என்ன ஒரு காவியம் மாதிரி எடுத்திருந்தார் அந்த டைரக்டர் சுந்தர் கே விஜயன் சார். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் அகெயின். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். என்னோட கேரக்டர் வந்து அப்படியே செதுக்கி கொண்டு வந்திருப்பார். அண்ட் ஈக்குவலன் டு வேணு அரவிந்த், அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக என்னை வந்து கொண்டு போயிருப்பார். ரொம்ப ரசித்து பண்ண அந்த கேரக்டரை. சூப்பர் மேம். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த அனைத்து ப்ராஜெக்ட்ஸ் பற்றியுமே எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தில் நான் வந்து உங்களை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே இருக்கிற அந்த ஹெட் ஆர் சீஃப்ஸை வந்துட்டு ஞாபகம் வச்சு இன்றைக்கும் நீங்கள் அவங்க பேர் சொல்லி ஒரு தேங்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? யூ ஆர் ஷோயிங் த கிராட்டிடியூட். இட்ஸ் அ கிரேட் திங். தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங் தட். ஏன்னா நாங்கள் உங்களை பார்த்து கற்றுக்குறோம், எந்த நிலைமைக்கு போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். இந்த இப்போது பொதுவாக நம்ம ஒரு மூவி ஒரு சீரியல் எது நடித்தாலுமே அந்த ஃபுட்டேஜ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் வந்து உயிர், சோல், எவ்ரிதிங் அந்த ஒரு எபிசோட ஏதோ நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி கேபி சாரோடைய மூவியில் நீங்கள் நடித்து அதுலேருந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த தருணம் வந்து கேள்விப்பட்டோடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த படம் வந்து என்ன படம்னு சொல்லி? ஜாதிமல்லி படத்தில் குஷ்பு தான் மெயின் லீட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான். ஒரு அப்போ இந்த நியூஸ் ரீடர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் டாக்டர் ப்ளே பண்ணார். அவரோட கிளினிக்கில் வந்து நான் வந்து ஒரு நர்ஸு, அப்புறம் ஒரு கம்பவுண்டர் வந்து கவிதாலியா கிருஷ்ணன் அவர் பண்ணியிருந்தார். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஒரு லவ் ட்ராக் மாதிரி ஒரு 10 சீன் கிட்ட ஷூட் பண்ணார். எண்டு, அதாவது அதுக்கு ஒரு சுபமும் கொடுத்துட்டார் அவர். கொடுத்து முடிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அது எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் டெவலப் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டெவலப் பண்ணி வந்ததுனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்பா, அட்லீஸ்ட் ஐ எம் கெட்டிங் ஸோ மெனி சீன்ஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்தது, சாரே பேசினார். நீ வந்து தப்பாக எடுத்துக்காதம்மா, இந்த மாதிரி ஃபுட்டேஜ் ப்ராப்ளம்னால உன்னோட போர்ஷன் ஃபுல்லாகவே எடிட் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு. ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தில் நான் சும்மா கொஞ்சம் தான் வந்திருப்பேன். நானாக சொல்லிக்கணும் நான் இருக்கேன் அந்த படத்தில் அப்படின்னு. அந்த லெவலுக்கு தான் இருந்தேன் நான். ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது, ஆனால் சந்தோஷமாக இருந்தது. நான் அவர் கூட ஒர்க் பண்ணேன், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. இந்த பொண்ணு, நான் அப்போ புதுசு இல்லையா, ஸோ இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அவரே சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் தானே. பட் அதுக்கு அடுத்து அவரோட ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் நான். ஓகே, சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேவதி மேமோடைய கம்பேக்னால
உங்களுக்கு கிடைச்ச ஏதோ ஒரு பட வாய்ப்பு வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். அது வந்து உண்மையா? அதான் நான் சொன்னேனே அந்த மலையாள படம். ஓ, அந்த மூவில தானா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கிளிட்ஸ்க்கு வந்து உங்களுடைய டைமை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு கூட ஐம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ காலிங். எஸ். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.